சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காய வடகம். அதில் வந்து ஒரு 5-6 எடுத்து சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து அதை ட்ரை ரோஸ்ட்டு நல்லா வாசனை வர மாதிரி செவக்க வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் மிளகாய், இந்த வடகத்துலேயும் மிளகாய் இருக்கிறதுனால தேவையானதை பார்த்துட்டு மிளகாயை சுட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி அடுப்பில் சுட்டு எடுத்துக்கலாம். இது சுடும் பொழுது அந்த வாசனை எல்லாருக்கும் இருமல் வரும், அதை பார்த்துக்கணும். புளியவும் சுட்டு எடுத்துக்கலாம். புளி மிளகாய் எல்லாத்தையும் ஒரு கம்பியில் குத்திட்டு சுட்டுக்கலாம். நான் வந்து இதை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கிறேன். தேவையான புளிப்பை பார்த்துட்டு தேவையானது சேர்த்து ஆற வச்சிட்டோம். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்த வெங்காய வடகம் நமக்கு சின்னதாக கிள்ளி வச்சோம்ல முதல்ல, அதை வந்து பொரிக்கணும். கருகிடக்கூடாது, நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொரிஞ்சு வந்த வெங்காய வடகத்தை எல்லாத்தோடையும் சேர்த்து ஆற வச்சிடணும். ஆறுனதுக்கப்புறம் இதில் உப்பு சேர்த்துட்டு புளியும் சேர்த்து நல்லா கரகரகரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. நிறைய தண்ணி ஊற்றாமல் நல்லா உருட்டுற பதத்துக்கு அரைச்சிடலாம். இது இட்லி, தோசை, தயிர் சாதத்தை தவிர மஞ்சள் பொங்கலுக்கு இது ஏற்ற தகுந்த ஜோடி. அனுபவித்து தான் பாருங்களேன்.